வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நேத்ரா ரியா விலாக்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு யாரை இன்ட்ரோ பண்ண போகிறேன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்னென்னு பார்க்குறீங்களா? நம்மளோட மாடி தோட்டம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படியே நான் மேலே வரும்போதே அப்படியே தலையாட்டிக்கிட்டே அப்படியே வாங்குற மாதிரியே கூப்பிடுவாங்க. அப்படியே தற்குறி பேட்ரணி மாதிரியே இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு செடியாக நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டே வருவேங்க. ஏன்னா நம்ம அணில் அண்ணாவும் எலியோட சேட்டையும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் அவங்க எதையாவது கடிச்சு வச்சுருக்காங்களா, எதாவது மொட்டு வச்சுருந்ததுன்னா அதை எதாவது பிச்சு போட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத அப்படியே ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே வந்துடுவேங்க. அப்புறம் ஒவ்வொரு செடியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பாவக்காய், அப்புறம் இங்கே வந்து வேப்பிலை இருக்குது, மருதாணி இருக்குது, மாங்காய் மரம் தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படியே தொட்டியில் வச்சுருக்கோம், செடியாக இங்கே இருக்கும். அப்புறம் இது பிச்சி பூங்க, இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பூ இங்கே நல்லா இருக்குங்க. அதையும் நம்ம அணிலை நான் விட்டு வைக்க மாட்டார். என்ன ரெட் கலரில் இருந்தாலும் அவர் கண் உறுத்திக்கிட்டே இருக்கும், பல கடிச்சு போட்டுருவார். இங்கே மாயிலெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளை அரளி, வெள்ளை கலரில் பூ பூக்கும். வெள்ளை அரளி இருக்குது. இங்கேயும் நிறைய பூ வைக்குங்க. அப்புறம் நித்திய கல்யாணி இருக்கும், கீரை கூட இருக்குங்க. கீரை பார்த்துட்டு அப்புறம் இது வந்து பொமக்ரானேட்டுங்க, மாதுளப்பழம் மரம் வந்து இங்கே கொஞ்சம் செடியாக இருக்குது. அதையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். இங்கே பாருங்கள், மொட்டு இருக்கு இல்லையா, அந்த சின்ன ரெட் கலரில் நிறைய மொட்டு வச்சுதுங்க. ஆனால் அவரை வந்து கடிச்சு போட்டு வச்சுருவார். அவர்கிட்ட இன்னும் தப்பி ஒரு மாதுளை பிஞ்சு வந்து நல்ல பழமாகவே ஒன்று கிடச்சிதுங்க. ஆனால் சின்னதாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது, அது எடுத்தோம். அப்புறம் முல்லை செடி இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே முல்லை மரம், முல்லைக்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, முல்லைக்கொடி இருக்குது. அப்படியே ஒவ்வொரு செடியாக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பெருசாக பூக்கள் எதுவுமே இல்லை, ஏன்னா அது எல்லாமே அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டார். அப்புறம் இது பாருங்கள், இது செம்பருத்தி வந்து 2 வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக இருக்கிற செம்பருத்தி, இன்னொன்று அடுக்கு செம்பருத்தி. ரெண்டுமே வந்து ரெட் கலர், நல்ல ரெட்டிஷ் கலரில் பூக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து சுவாமிக்கு புஷ்பம் வந்து நாங்கள் எங்கள் செடியிலேருந்து இருக்கிறது தான் டெய்லி வந்து வைக்க ஆரம்பிப்போம். இந்த ஃபுல் இதுவும் மெயின்டைன் பண்ணுறது அத்தை, மாமா, அப்புறம் அவர் தான் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் எனக்கு மார்னிங் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக இங்கே வந்து அப்படியே செடியோடு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். துளசி இருக்குது. இதுவும் இன்னொரு செடி மாதிரி வச்சுருக்கோம். மரம் தான், ஆனால் இங்கே செடி மாதிரி. அப்புறம் பசங்களுக்காக இது வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி சின்னவன் வந்து அவளே எடுத்து சாப்பிட்டுருவா. பசங்களுக்காக வச்சுருக்கிறது தாங்க கற்பூரவள்ளி, துளசி அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் நித்திய கல்யாணி இருக்குது. இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்திங்க. அந்த செம்பருத்தி தான் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதுலேயுமே நல்லா அடுக்கடுக்காக பூ இருக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் சங்குப்பூ இருக்குது. இங்கே கொஞ்சம் வந்து பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இட்லி பூ அது இருக்குது. அப்புறம் இந்த கொம்பு பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம அணில் அண்ணாவோட கெஸ்ட் ஹவுஸ். இங்கே தான் வந்து அவர் ஸ்டே பண்ணுவார். ஈவினிங்கில் சில பேர்ட்ஸுமே இதுக்குள்ளே வந்து இருக்குங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த பிச்சி பூ, இட்லி பூ இருக்குது இல்லைங்களா, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப, அவர் கண்ணில் எதெல்லாம் மாட்டாமல் இருக்கோ அதெல்லாம் நல்லா வளருங்க. அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் அதை நாஸ்தி பண்ணிடுவார். அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா வவ்வால் மரம்னே சொல்லலாம். இதில் ஈவினிங்கில் அவ்வளோ வவ்வால் இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட நான் மயில் பார்த்துருக்கேங்க. அப்புறம் மயில், குரங்கு எல்லாமே அங்கே வந்திருக்குங்க, அதை நான் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் வர்றதில்லை, இப்போ பிஸி ரோடானதுனால. அப்புறம் இது எல்லாமே செடிகளையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவங்களோட பேசிக்கிட்டே அப்படியே சில பல நம்ம ஜிவி சாரோட சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அப்படியே சில பல போடுவேன். போட்டுட்டு அப்படியே இன்றைக்கி டே பெஸ்ட்டாக அமையணும், இன்றைக்கி டே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் என்னோடய ஷெட்யூல் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் சில செடிகள்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன், அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 30+ இருக்கிறவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி ஷுவராக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறது பரண்டை செடி. அப்புறம் இது கீரை, சிறுகீரை எல்லாமே இருக்குங்க. இங்கேருந்து கூட நாங்கள் கீரை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பரண்டை செடி. இது வந்து காரக்குழம்பு, துவையல் எல்லாமே